இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. நாம் தேவ அன்னையின் மன்றாட்டில் கிறிஸ்துவே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும் என மன்றாடிய பின்பு, கிறிஸ்துவே எங்கள் மன்றாட்டை நன்றாக கேட்டருளும் என மீண்டும் கூறுகிறோம். நாம் அவ்வாறு மறுபடியும் கூற காரணம் என்ன? நாம் ஏன் கிறிஸ்துவின் நாமத்தை இரண்டாவது முறையாக கூறுகிறோம்? நன்றாக கேட்டருளும் என கூற வேண்டிய அவசியம் என்ன? இந்த இரண்டு கேள்விகளும் நம் ஆழ் மனதில் எழுவது சரியே. இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இன்பம் பொழியும் நாமம், ஈடேற்றம் தரும் நாமம், ஆறுதல் அளிக்கும் நாமம். ஒரு முறை இருமுறை அல்ல, 1000 முறை அவற்றை உச்சரித்தாலும் அதில் என்ன தவறு? அவரின் நாமத்தை பல முறை உச்சரித்தாலும் அதில் அடையும் ஆனந்தத்தை அதை ருசிப்பவர்களுக்கே தெரியும். ஆகையால்தான் நாம் பாடல்களில் தேனென்பேன் பாலென்பேன் தெவிட்டாத உணவென்பேன் உன் நாமம் என்ன என்பேன் என பலமுறை அவரின் நாமத்தை சொல்வதில் எல்லையில்லா ஆனந்தமடைகிறோம். நாம் அன்றாட வாழ்வில் மனம் சோர்ந்து காணப்படுகையில் இயேசுவின் நாமத்தை உச்சரிக்கும் பொழுது நமக்குள் ஆற்றல் பெருகுகிறது, உற்சாகமடைகிறோம். இரண்டாவது கேள்வி இன்னும் நம்மை ஆழமாக சிந்திக்க அழைக்கிறது. எங்கள் மன்றாட்டை கேட்டருளும் எனச் சொல்வதற்கும் நன்றாக கேட்டருளும் என ஏன் நாம் ஜெபிக்க வேண்டும்? முதலில் நாம் மன்றாடியதை ஆண்டவர் கேட்கவில்லையா என சந்தேகம் எழுவது இயல்புதான். நமது மன்றாட்டுக்கள் கேட்கப்படவில்லையா? ஆண்டவர் நமக்கு செவிசாய்க்கவில்லையா? அவ்வாறு நம் மன்றாட்டுக்கள் கேட்டவுடன் கிடைக்கவில்லை எனில் நாம் என்ன செய்கிறோம்? அவரை நிந்திக்கிறோமா? அவர் மேலான இறைவன் இல்லை என பழித்துரைக்கிறோமா? அல்லது வார்த்தை மாறாத இந்த இறைவனை வணங்குவதை நிறுத்துகிறோமா? விசுவாச தளர்ச்சி அடைகிறோமா? இவை அனைத்திற்கும் மாறாக நமது விசுவாசத்தையும் தாழ்ச்சியும் இரட்டிப்பாக்கி விடாப்பிடியுடன் மீண்டும் கிறிஸ்துவை எங்கள் மன்றாட்டை நன்றாக கேட்டருளும் என கூறுவதுதான் இந்த மன்றாட்டு ஜெபம். விவிலியத்தில் மத்தேயு நற்செய்தியாளர் அதிகாரம் 15, 21, 28 கனானிய பெண்ணின் நம்பிக்கை என்னும் தலைப்பில் நாம் வாசிப்பதாவது: கனானிய பெண் ஒருவர் அவரிடம் வந்து, ஐயா, தாவீதின் மகனே, எனக்கு இரங்கும், என் மகள் பேய் பிடித்து கொடுமைக்குள்ளாகி இருக்கிறாள் என கதறினார். ஆனால் இயேசு அவரிடம் ஒரு வார்த்தை கூட மறுமொழியாகச் சொல்லவில்லை. சீடர்கள் அவரை அணுகி, நமக்கு பின்னால் கத்திக்கொண்டு வருகிறாரே, இவரை அனுப்பிவிடும் என வேண்டினர். அவரோ மறுமொழியாக, இஸ்ரேல் குலத்தாருள் காணாமல் போன ஆடுகளாய் இருப்போரிடமே